வணக்கம். மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரியும் விஜயும் சாரதா வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம விஜயும் காவேரியும் சாரதா பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு என்னடி காவேரி இது அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா இங்கே பாருங்கம்மா, நான் இனிமே விஜய் கூட தான் வாழலான்னு இருக்கேன், உங்கள் முடிவை சொல்லுங்கம்மா அப்படின்னு டைரெக்டாகவே கேட்டுடுறாங்க. நம்ம சாந்தி இருந்துட்டு சாரதா கிட்ட, சாரதா அவ தான் காவேரியே வாழ்றேன்னு சொல்கிறாள்ல, அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம சாரதா எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. நம்ம நிவின் இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, கண்டிப்பாக காவேரியை விஜய் வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்ம சாரதாக்கு யார் பேசுறதுமே அதில் விழ மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி இருந்துட்டு இன்னொரு பிளான் வந்து நம்ம மெனிலாக்கு போட்டு கொடுத்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா இருந்துட்டு சரி என்னவோ நடந்து போச்சு, எதுவோ நடந்து போச்சு, இதெல்லாம் விட்டுறலாம், இனிமே சந்தோஷமா வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது வெண்ணிலா, பசுபதி, ராகினி இவங்க 3 பேருமே சாரதா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாரதா வந்து இவங்க 3 பேருமே பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஏன் விஜய் வந்து இங்க இருக்கிறதுனால நான் இங்க தான் இருப்பேன், என் புருஷன் எங்க இருக்கானோ அங்கதான் நானும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா சொல்லவும், நம்ம சாரதா இருந்துட்டு விஜய் கிட்ட, என்ன தம்பி இது, எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொன்னீங்க, இப்ப அவ்வளவு உருவமா வந்து நின்றுட்டு இருக்கு, இங்க பாருங்க என்ன இதுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு வெண்ணிலா கிட்ட, எதுக்காகடி இங்க வந்த, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம வெண்ணிலா இருந்துட்டு என்ன எவ்வளவு லவ் பண்ண விஜய், என்ன மறந்துட்டியா நீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை லவ் பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அருவருப்பா இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்றாரு. அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு, இங்க பாரு வெண்ணிலா, நீ மட்டும் சும்மா விட்டுட்டேன்னா கண்டிப்பா காவேரி வளைச்சு போட்டு போயிடுவா, அவ சொத்துக்காக மட்டும்தான் விஜயை வந்து வளைச்சு போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுமே நம்ம சாரதாக்கு வந்து ரொம்பவே அழுக வந்துடுது. நான் என் பொண்ணு வந்து சொத்துக்காக தான் இருக்கான்னு உனக்கு தெரியுமாடா, நீ இப்படியெல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா வந்து அழுதுகிட்டே கத்தி பேசுறாங்க. நம்ம சாந்தியும் இந்த மாதிரியெல்லாம் பேசாதடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாரதா வந்துட்டு காவேரியை நினைச்சு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா நம்ம சாரதா இருந்துட்டு, நம்ம காவேரி வாழ்க்கை என்ன ஆகுமோ, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு, ஒரு பிரச்சனை ஓஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பசங்களை நினைச்சா அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருமா அழுகாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம குமரன், நிவின் எல்லாருமே பசுபதியையும் ராகினியும் செம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா, மற்றவங்களை ஏத்தி விட்டு யார் பொழப்ப கெடுக்கலானே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம நிவின் வந்து ராகினியை பார்த்து கேட்கவும், ராகினி வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நீ ஏடா இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி நம்ம நிவின் கிட்ட கேட்கவும், நீ எல்லாம் பேச தகுதியே இல்லாதவடி, நீ எல்லாம் வெளியே போயிடு, ஒழுங்கு மரியாதை, இங்க எதுக்கு நிக்கிற நீ அப்படின்ற மாதிரி நம்ம நிவின் சொல்லவும், நம்ம பசுபதி இருந்துட்டு அவங்க கூட எல்லாம் நீ எதுக்குமா பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு, எங்க வீட்லயே இருக்காதீங்க, நீங்க கிளம்புங்க, எதுக்காக வந்தீங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம சாரதாக்கு ஒரே மன உடைச்சலா போச்சு. இங்க பாருங்க தம்பி, நீங்க எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், காவேரியே விட்டுருங்க, நீங்க அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கோங்க சரிங்களா, எங்களை விட்டுட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா சொல்லவும், நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் இனிமே உண்மையை மறைச்சா வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு காவேரி பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நான் விஜயே எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராகினியும் பசுபதியும் ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு, காவேரியும் விஜயும் வெண்ணிலா புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.